இன்னும் ஒரு நல்ல வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை நியமித்தேன் அப்படி சொல்லிட்டு அது நிமித்தம் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த பிள்ளைய அவன்கிட்ட பிடிச்சி கொடுக்க வரைக்கும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது அநேகர் சொல்லாமல் இருந்தால் கூட எல்லாருடைய மனப்பான்மை இதான். இது ஒரு தப்பு நடக்காமல் ஒழுங்காக நல்ல ஒரு கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடணும்னு. இங்கே மணவாளனாகிய இயேசுவுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களே, அப்போ தேவனோட கூட ஒரு உடன்படிக்கை. அது அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி சபையாக இவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், கற்புள்ள கன்னிகையாக. அப்போ மணவாளனாகிய இயேசுவுக்கு ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொருவரும் கற்புள்ள கன்னிகையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களை பத்திரமா நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர வரைக்கும், அதாவது இயேசு உங்களை எடுத்துகிட்டு போக வரைக்கும் உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக காத்துக்கிட்டு இருந்து, அதாவது கற்புள்ள கன்னிகையாக நிச்சயம், அதாவது ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப மணவாளனா இயேசுக்கு நிச்சயம் பண்ணுற மாதிரி, இயேசு சபையை எடுத்துகிட்டு போகிறப்ப அங்கே போய் கல்யாணம் நடக்குது. அப்போ நிச்சயம் பண்ணதுலேருந்து அங்கே கல்யாணத்து வரைக்கும் இந்த பொண்ணு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், அந்த மணவாளனா இயேசுவை நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதை தான் சொல்லுது. இங்கே பூமியிலே அதான் நடக்குது. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் பண்ண வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு இருப்பாங்க. நிச்சயம் பண்ணோன்னே பொண்ணு மாப்பிள்ளையை நினச்சிக்கிட்டு இருக்கு, மாப்பிள்ளை பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுபோல் நீங்கள் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே மணவாளனா இயேசு உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்களும் அவரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கற்புள்ள கன்னிகையாக இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை காலத்தை குறித்து அது சொல்லுகிறது. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விளக்கத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு சிலர், பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் தான், ஆண்களுக்கு கற்பு இருக்கா இல்லையா? எப்படி பெண்களுக்கு கற்பு இருக்கிறதோ அதுபோல் ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது. கற்புள்ள பிள்ளைகளாக இருந்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக சபை தான் மணவாட்டி சபையாகி வருகிறது. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ கெட்டு போயிட்டாங்கங்க அப்படின்னா, கெட்டு போனவங்கள போய் அங்கே கர்த்தராக இயேசுவுக்கு நியமித்தா என்னந்தா அப்புறம் கெட்டு போனாலும் அப்படி தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வருங்கிறதுனால இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அதற்கு முன்பு இருந்த எல்லா பாவங்களும், அது எந்த மாதிரி பாவமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சொல்லி கெட்டுப்போன காரியமாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவர் உங்களை கழுவி எப்படி உங்களை பார்க்குறாராம்? கற்புள்ள கன்னிகையாக பார்க்குறாராம். இதை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா அநேகருடைய வாழ்க்கை கெட்டு போனதுனால, நான் இன்னுமே ரட்சிக்கப்பட்டாலுமே நான் என்ன நல்லவளாக இருந்துட முடியுமா, நான் ஏற்கனவே கெட்டவன் தானே அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னு இதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்கிறாரு. எப்போ நீங்கள் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பாவங்களும், அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, இப்படி போய் சரீர பிரகாரமாக எங்கிட்ட கெட்டு போனாலும் சரி, எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. நீங்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கற்புள்ள கன்னியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்.
பொதுவாக 2ஆம் தாரம் 3ஆம் தாரம்னு யாரும் கேட்டால் அதுக்கு யாரும் லேசில் ஒத்துக்குருவாங்களா? இயேசு என்ன 2ஆம் தாரம் 3ஆம் தாரமாக கேட்குறாரு? அப்படி இல்லையே. ஆனால் அவர் ஒன்று செய்கிறாரு. இந்த மாதிரி 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் நிலைமையில் யாரும் இருந்தால் கூட அந்த கேஸெல்லாம் தப்பு, அந்த பாவங்கள்லாம், அந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லி நீ மனம் திரும்பி என்கிட்ட வருவேன்னா, நான் அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்குகிறேன், உன்னை நீதிமானாக்குகிறேன், உன்னை இந்த நிமிஷத்தில் கற்புள்ள ஒரு பெண்ணாய் பையனாய் மாற்றுகிறேன் என்று அந்த சபைக்குள்ளே வருகிறவர்கள் கற்புள்ள கன்னியாக வர வேண்டும் என்பதற்காக அப்படி பரிசுத்தமாக்குகிறார் என்பதை நினைத்து பாருங்கள். ஆதலால் யாராவது தவறி போய் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னித்திருக்கிறாரே. ஆதலால் உங்களுடைய இருதயம் தெளிவாக இருக்க கடவுது, உங்களுடைய இருதயம் சமாதானமாக இருக்க கடவுது. கர்த்தர் உங்களை கற்புள்ள கன்னியாக மாற்றியிருக்கிறார். ஆதலால் உண்மையாக மணவாளனாய் இயேசுவை நினைத்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவருக்கு உண்மையாய் நடப்போமாக. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதமாக இருக்கிறது வேறு. இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் ஏதாவது பொண்ணுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் பூமிக்குரிய இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் இயேசு உங்களுக்கு அநேக அற்புதங்களை தன் மனவாட்டியாகிய சபைக்கு அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இதை நினச்சி பாருங்கள். எனக்கு இது வேணும் அப்படின்னு மணவாளனா இயேசுகிட்ட நீங்கள் எனக்கு இது வேணும்னு கேளுங்க, தானாக வரும். மண்டி போட்டு உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. இப்படி தான் மணவாட்டி போய் மணவாளன்ட்ட மண்டி போட்டு உருண்டு பிறண்டு அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. பார்த்தாவே மணவாளனை பார்த்த உடனேயே அந்த மணவாளன் பார்க்குற பார்வை வேறு, இவங்க பார்க்குற பார்வை வேறு. அன்பினாலே அரவணைத்து அவர் எல்லா நன்மைகளையும் கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த மனப்பான்மை நமக்கு தேவை. இதனால் இந்த அடிப்படையில் தான் அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எழுதியிருக்கு. நம்ம பொதுவாக கெஞ்சி மன்றாடி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறது இதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அந்த சரியான உறவு அதை நம்ம ரொம்ப நினைக்கல. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல. ஆனால் சரியான உறவுக்குள்ளே மணவாளனா இயேசுவுக்கு முன்னாடி நீங்கள் மணவாட்டி சபையாக கற்புள்ள பெண்ணாக நீங்கள் நிற்பீங்கன்னா, மணவாட்டியாக நிற்பீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து கொட்டுங்க. இப்போவே இங்கே யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னா, இந்த பொண்ணுக்கு எதாவது கொண்டு போய் கொடுக்கலாம், அதை கொண்டு போய் கொடுக்கலாம், என்னத்தையே கொண்டு போய் கொடுக்க தானே செய்கிறான். இதே அந்த அடிப்படையில் தானே இங்கே மணவாளன் மணவாட்டி கணவன் மனைவியாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இதை சரியாக புரிந்து கொண்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவோமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.